இந்த ஒரு குழம்பு போதும். ஒயிட் ரைஸ், தோசை, இட்லிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், 15 சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து வதக்கி விட்டு முழுசாக 3 பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரவும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதங்கி வரவும் ஜீரகம், மிளகு தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது புளிக்கரைசல் ஊற்றி 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு கருவேப்பிலை தூவி ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு இறக்குனா அட்டகாசமான நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.